புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நாம் 2025 வந்திருக்கிறோம். இந்த 2025 நமக்கு என்னென்ன செய்ய இருக்கிறது என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 2025 நமக்கான ஆண்டு. இந்த 2025 நம்மை வாழ வைப்பதற்காக வந்த ஆண்டு, நம்மை உயர்த்துவதற்காக, வெற்றி பெறுவதற்காக நமக்காக இந்த ஆண்டு வந்திருக்கிறது என்று 2025 நாம் மனப்பூர்வமாக வரவேற்று நம் செயலிலே நல்ல முறையிலே செயல்பட்டால் இந்த 2025 நமக்கு வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறும். யோசனையோடு நின்று விடக்கூடாது. 2025க்குள்ள என் மகனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று யோசனையோடு இருக்கக்கூடாது. அது இலக்காக மாற்ற வேண்டும். பெரும்பாலும் எல்லோரும் யோசனையோடு நின்று விடுகிறார்கள். பிளாட் வாங்க வேண்டும், 20 வருடமாக இடம் வாங்க வேண்டும், மனை வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்ற யோசனையோடு நின்று விடுகிறோம் நாம். ஆனால் யோசனை பண்ண வேண்டும். அதன் பிறகு அந்த யோசனையை இலக்காக மாற்ற வேண்டும். அந்த இலக்கை அடைகிற வரை நான் உறங்க மாட்டேன் என்று சில பேர் சபதம் செய்வார்கள். அந்த வகையிலே 2025 நாம் ஏதாவது ஒரு நல்ல சபதத்தை எடுத்துக்கொண்டு வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த ஆண்டு நமக்கான ஆண்டு என்பதை மட்டும் நாம் நினைவிலே வைத்துக்கொண்டு செயல்பட்டால் நமக்கு வெற்றி நிச்சயம் என்பதை மட்டும் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும் என்று முன்னோர்கள், சான்றோர் பெருமக்கள் சொல்லி இருக்கிறார்கள். எவ்வளவு துன்பம் வந்தாலும் தன் கொள்கையிலிருந்து மாறாத எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அது ஆன்மீகவாதியாக இருந்தாலும், பொதுநலவாதியாக இருந்தாலும், குடும்ப தலைவராக இருந்தாலும், எவ்வளவு துன்பம் வந்தாலும் பரவாயில்லை, நான் என் குறிக்கோளை அடையாமல் விடமாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற எத்தனையோ நபர்கள் இந்த பூமியில இருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நபர்களும் இருக்கிறார்கள். ஆகவே கவலையை விட வேண்டும், இதுவும் கடந்து போக வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 60 வயது 58 வயதிலே பணி நிறைவு பெற்று வருவார். ஆனால் அந்த ஃபங்க்ஷனிலே எல்லோரும் சொல்வார்கள், பணிவு ஓய்வு பெற்று விட்டார், ரிட்டையர்மெண்ட் ஆகிவிட்டார், ஓய்வு பெற்று விட்டார் என்று சொல்வார்கள். ஆனால் ஓய்வு பெறவில்லை. அவர் பணியை நிறைவு செய்திருக்கிறார். 60 ஆண்டுகள் தமிழாண்டை போல அவர் பணியை நிறைவு செய்திருக்கிறார்கள். ஊக்கமான வார்த்தைகளை வராது. ஓய்வு பெற்று விட்டார், ஓரமாக அமர். அதைவிட இன்னும் நிறைய பேர் கேட்பார்கள், ஓய்வு பெற்று விட்டீர்கள், என்ன செய்ய போகிறீர்கள், இனிமேல் என்ன செய்வீர்கள் என்பதெல்லாம் சொல்லி அவரை ஒரு மனக்குழப்பத்திலே வீட்டிலே அழைத்து வந்து விடுகிற காட்சிகளை நான் நிறைய பார்த்திருப்போம், நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவர் ஓய்வு பெறவில்லை, பணியை நிறைவு செய்திருக்கிறார், சர்வீஸை முடித்திருக்கிறார். ஆனால் அவர் வீட்டிலே சும்மா இருக்க மாட்டார், ஏதாவது வேலை செய்வார், தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வார். அப்படியெல்லாம் இல்லை என்றால் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நம்முடைய நிறைய எடுத்துக்காட்டுகளை முன்னோர்கள் சொல்லுகிறார். 80 வயதிலே திருநாவுக்கரசு அப்பருக்கு இறைவனை காண வேண்டும் என்று ஆவல், படுத்து புரண்டு நடந்து கால் வலிக்க சென்று பார்த்தார் என்று புராணங்கள் சொல்கிறது. ஆகவே வயதாகிவிட்டதே என்று கலங்கி இருக்கக்கூடாது என்றுதான் முன்னோர்கள் சொல்கிறார்கள். அதே போல எந்த வயதில் யாருக்கு என்ன நடக்கும், எப்படி அவர்கள் பிரபலமாவார்கள், எப்படி அவர்கள் ஒரு சிறந்த நிலைக்கு செல்வார்கள் என்று யாருக்கும் கணிக்க முடியாத காலமாக இருக்கிறது
நம்முடைய கடமைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் தோன்றுகிறது. இன்னும் சொல்லப்போனால் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த மாதம் முழுக்க எனக்கு ஒரு 3-4 சம்பவங்கள் என் மனதை ஜனவரி மாதத்தில் இருந்து எனக்கு ஒரு 2025 ஒரு மனதிலே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செயலாகவும், எப்படி இவர்கள் இப்படி பிரபலமானார்கள் என்பதை நினைக்கின்ற போது, யாரால் இது நடக்கிறது என்று நினைக்கின்ற போது ஒரு ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. 3 சம்பவங்கள் எனக்கு மிகவும் ஆச்சரியத்தை தரக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அதிலே ஒன்று, நம்முடைய ஒரு பாடல், ஒரிசாவினுடைய பாடல், சீ 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 ரே நா, நானாவோ நானாவோ, சீ 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 அப்படிதான் பாட்டு. அந்த பாடலை பார்க்கின்ற போது என்னடா இது, 1995 இந்த பாடலை ஒரு சத்யநாராயணா என்பவர் எழுதியிருக்கிறார். அதன் பிறகு 2005 பாடலாக ஒரு காட்சி எடுத்து படமாக்கியிருக்கிறார்கள். அது ஒரு குறும்படமாக ஆல்பத்திலே சேர்த்திருக்கிறார்கள். இப்போது 2025 அது நம்பர் 1 பாடலாக மாறிவிட்டு காதலர் தினம் வர இருக்கிறது. பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி காதலர் தினம். அந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி காதலர் தினத்தில் எல்லோரும் காதலியை சந்திப்பார்கள், சில பேர் திட்டுவார்கள், இதெல்லாம் நடக்கும். ஆகவே அந்த காதலை மையமாக வைத்த பாடல் என்று பிரபலமாகிவிட்டு ஒருவன் பாடுகிறான், சீ 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 நீ ஒரு பெண்ணா என்று கேட்பதை போல இருக்கிறதா என்று அர்த்தம் புரியவில்லை என்றாலும் அந்த பாடல் மிக அற்புதமான ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சீ 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 ரே நா என்று, நீ ஒரு பெண்ணா, உன்னை பார்த்து நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறான். அவன் காதலியை சந்தித்து நிறைய பேசியிருக்கிறான், அடகு வைத்து சில பொருட்களை அடகு வைத்து அவளுக்கு நிறைய கொலுசு, கம்மல், இதெல்லாம் ஆடைகள் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறான். ஆற்றங்கரையிலே மலை இடுக்குகளே இருக்கிற சாமி அங்கே இருக்கிறது, அந்த கோயிலை சத்தியம் செய்து கொள்கிறார்கள், நாம் கடைசி வரை பிரியக்கூடாது என்று. இப்படி இருந்த சமயத்தில் வெளியூருக்கு செல்கிறான், மகிழ்ச்சியாக, அதான் தொடங்குகிறது, மகிழ்ச்சியாக வருகிறான், பாட்டு மியூசிக்கோடு தொடங்குகிறது. மகிழ்ச்சியாக வருகின்ற போது ஒரு மாப்பிள்ளை கோலத்திலே ஒருவரும் ஒரு வயதானவரும் வருகிறார். எங்கே என்று கேட்கிறான். அந்த வீட்டு பெண்ணை நிச்சயம் செய்ய இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இவனுக்கு அந்த உரி போல இருக்கிறது, காவடி போல இருக்கிறது, அதில் இந்த பக்கம் செருப்பு தொங்குகிறது, இந்த பக்கம் உடையெல்லாம் தொங்குகிறது. அந்த பெண்ணுக்கு வாங்கியிருப்பான் போல இருக்கிறது. அது உடையெல்லாம் கீழே தூக்கி போட்டு விட்டு பாட்டு பாடுகிறான், சோகமான பாட்டு. என்னை மறந்து விட்டாயே, எப்படியெல்லாம் சுற்றினோம், எப்படியெல்லாம் போனோம், எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், கடைசியிலே நீ வேறு ஒருவனை, அவன் என்னை விட நல்லவனா, என்னென்னமோ சொல்லி பாடல் வருகிறது. அர்த்தம் புரியவில்லை, ஆனால் நன்றாக இருக்கிறது. கடைசியிலே அந்த பெண் அவனை கண்டதும் பார்க்க வேண்டும் என்று வீட்டை விட்டு வெளியே ஓடி வருகிறாள். அவளுடைய அண்ணனோ யாரோ ஒருவன் அவன் அந்த ஆண்மகனை அடித்து அவளை இழுத்து செல்கிறான். வளையல் மட்டும் அவன் கையிலே வந்து விடுகிறது. இந்த பாடல் கொடிகட்டி பறக்கிறது. அடுத்த ஒரு நிகழ்வு, கும்பமேளா நடக்கிறது. கும்பமேளாவிலே மத்திய பிரதேசத்து ஒரு குடும்பம் பிழைப்பதற்காக வருகிறது. ஊசி மணி மாலை, இந்த ருத்ராட்ச மாலை, ருத்ராட்சை இந்த குன்மாத் சொல்வார்களே, அதே போல கையிலே மாட்டுவது, கழுத்திலே மாட்டுவது, ருத்ராட்ச மாலை விற்பதற்காக ஒரு குடும்பம் வருகிறது. அந்த குடும்பத்திலே ஒரு பெண், இளம் வயது, 16-18 வயது இருக்கும். அது மோனோலிசா என்று போஸ்லேவோ ஏதோ ஒரு பெயர், மோனோலிசா போஸ்லே என்ற குடும்பம் என்று சொல்லி அந்த பெண்ணை கண்ணு அழகாக இருக்கிறது, கண்ணழகி என்று ஒருவன் இணையதளத்திலே பதிவிட்டது காட்டு தீ போல பரவி அவளால் அங்கு வேலை செய்ய முடியாமல் ஆகியது. உலக புகழ் பெற்றதை போல் ஆகிவிட்டால். அப்புறம் அவர் பேட்டி கொடுக்கிறார், என்னை நீங்கள் எப்படியெல்லாம் தொந்தரவு செய்கிறீர்கள், படம் எடுக்கிறீர்கள், ஆனால் ஒரு மணியை கூட வாங்க மாட்டேன் என்று சொல்கிறீர்களே, ஆகவே இது எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது என்று சொல்லி அவர் வீட்டுக்கே சென்று விட்டார் என்று இப்படி பிரபலமாக ஆக்கிவிட்டார்கள். இந்த ஒரு பாட்டையும் இந்த 2025 பிரபலமாக்கி விட்டார்கள்.
ஒரு பெண்ணையும் இந்த 2025 பிரபலமாகிவிட்டார்கள். அதைவிட இன்னும் ஒன்று ரொம்ப சோகமான நிகழ்வு தான். அந்த ராகுல் டிக்கி என்று ஒரு தம்பி 27 வயது. அந்த 27 வயது தம்பி இந்த டிக்டாக் ஆரம்பித்து அதன் பிறகு அதற்கு முன்னால் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறான். கஷ்டப்பட்டு டிக்டாக் ஆரம்பித்து தனி திறமையை உருவாக்கி கொண்டு அதன் பிறகு எப்படியாவது சினிமா துறை நடிக்க வேண்டும் என்பதற்காக இன்ஸ்டாகிராம், இந்த யூடியூப் எல்லாம் ஆரம்பித்து நிறைய பிரபலம் 5 லட்சத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பிரபலமாக அந்த நடிப்பு, அந்த ஆற்றல் அவ்வளவு அற்புதமான கலைஞராகத்தான் இருந்திருக்கிறான். அவனுடைய ஆசை சினிமாவில் நடிக்க வேண்டும். ஆனால் 4 சினிமா பட வாய்ப்பும் வந்ததாக கூறுகிறார்கள். ஆனால் அதற்குள்ளாக சாலை விபத்திலே மோட்டார் சைக்கிளில் சென்று சாலை விபத்திலே இறந்து விட்டான் என்று கேள்விப்படுகின்ற போது உண்மையிலே மனது கவலையாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஒரு பாடல் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று பட்டி தொட்டி எல்லாம் ரீல்ஸாக பறக்கிறது. இன்ஸ்டாகிராமிலே, யூடியூப்ல ரீல்ஸாக பறக்கிறது. ஒரு பெண் ரீல்ஸிலே கொடிகட்டி பறக்கிறார். கண் அவ்வளோ அழகு. அவளை விதவிதமாக படம் பிடித்து எல்லோரும் போடுகிறார்கள். பல ஆண்டுகளாக நம்மை மகிழ்வித்த ராகுல் டிக்கி மறைந்து விட்டார். இந்த 3 சம்பவம் எனக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் முழுக்க எனக்கு ஒரு சிந்தனையை தூண்டியது. அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் நினைத்தேன், பகிர்ந்து கொண்டேன். ஆகவே எது எப்படி நடக்கும், எந்த நேரத்தில் நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆகவே கவலை படக்கூடாது என்று நம்முடைய சான்றோர் பெருமக்கள் சொல்லி இருக்கிறார்கள். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ரிட்டையர்மெண்ட் ஆகிவிட்டோம், இளைஞருக்கு படிப்பு வரவில்லை, வேலை கிடைக்கவில்லை என்ற கவலை இருக்கலாம். ஆனால் அந்த கவலையை வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டால் நிம்மதியாக இருக்க முடியாது. இந்த உலகம் நம்மை உற்று நோக்குகிறது. அதே போல நாமும் இந்த இருவரை போல அந்த பாடல் எப்படி பிரபலமானதோ அப்படி அதே போல் அந்த மோனோலிசா எப்படி பிரபலமானார்களோ அதே போல் நமக்கும் ஒரு காலம் வரும். அதன் வரை நாம் உழைப்போம், நல்லதே நினைப்போம் என்று எண்ணம் இருக்க வேண்டும் என்று சொல்லி புதுவை அமிர்தா குரலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.